शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அனுகிரகம் பண்ணா அந்த மோட்சமும் நிலம் இதை கடந்து எடுத்துருவாங்க. எனக்கு லாஜிக்கலா சரியா இருக்கிறதா அதுதான் இந்த பாயிண்ட். மோட்ச சாதன விசாரணம் அப்படி சாதன விசாரணாக்கு மோட்சம் கிடைச்சா மறுபடியும் பந்தம் வருங்க. ஏன்னா அது எது ஜென்யமோ அது அனிச்சம். நிச்சயமா முடியும். கிரியேட்டட்னா அவ்வளவுதான். ராமாவதாரம் 11,000 வருஷம், ராமாயணப்படி பாகவதப்படி 13,000 வருஷம். என்ன சொல்றோம்? பிரம்மன் தான் அவதாரம் பண்ணா இந்த பெரியவர்களோட முடியுது. என்ன அவசரம்? பாகவதற்குள்ள பூந்தார், எந்த பாகவதற்குள்ள பூந்தார் எல்லாமே இருக்காங்க. அது வேறு விஷயம். பாகவதற்குள்ள பூந்தான்னு கொஞ்சம் அப்பப்போ எடிஷன் வருது. எந்த எடிஷன் பூந்தார்? 10 எடிஷன் பூந்தார். அப்புறம் அந்த போதெல்லாம் அதுக்குள்ள விளையாடுக்கு அன்னைக்கு வர டாக்டர் நானும் நம்பிக்கா பாகவத கிருஷ்ணகிரி பாகவத சப்தாமி ஆரம்பிச்சு மாற்றி சாட்சாத் பாகவத கிருஷ்ணனாங்கிறது நம்பிக்கையாக போக வேண்டியதான். இதெல்லாம் உபாசனை. இந்த ஞானத்தில் எல்லாம் ஞானம், ஞானத்தினால ஞானம் கட்டி. அப்போ இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க. இதே ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஆத்ம பிரதிபாதனால் மோட்சதி அபிமதா. நாம நித்திய முக்கியமாக இருக்கோங்கிறதோ புரிஞ்சதுதான் மோட்சங்கிறது அப்படியே இல்லை. உற்பத்தி ஆட்சி விருத்தி சம்ஸ்கிருதி நீங்க உங்க கைத்த ஓட்டுன்ற உள்ளாட்சினாலே கைத்து வச்சு ஞாபகத்தை ஊரலாம் தெரியும். ஓட்டுன்றதை கடந்து பிள்ளையாரி ரிசோர்ட்டை வந்து நான் மாலை தரேன் குடும்பத்தா நான் என்னமான தரேன்னு சொன்னேன். அதான் 1000 ரூபாய் வாங்கிட்டாரு. கொண்டு வாங்க பேச கொண்டு பாருங்க இருக்குங்க. அப்ப பணத்தை திருப்பி கொடுங்க. நீதான் 90 ரூபாய் தரீங்கன்னு வாங்கி கொடுத்தாரு. இதுதான் குரு உபதேசம். குரு எந்த கொடுத்தது நம்ம சொருக்கத்தான் அதை வாங்கி கொடுத்தாரு. அப்படி வேண்டியது அதனால ஆட்சி வாங்கி வேண்டும். சிஷ்யனை கரையை செய்தாம ஒண்ணு வாங்காதுன்னு சொல்றா. கரையை செல்வம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்லுவோம் அவன் சொல்லுவோம் எல்லாம் செய்த கொடுத்துருவான். அதனால நித்தியமுக்த ஆத்ம பிரதிபாதகா. ஆத்ம உற்பாதனாகவே திறந்துட்டார். கவரா இருக்கிறத டிஸ்கவர் பண்ண. ஏன் கவரா இருக்கிறது? அது வேற கொஸ்டின். கவரா இருக்கா அது வேற விஷயம். நீ நினைச்சதுனால கவர் கவர்னு ஒரு அர்த்தம். அது வேற அர்த்தம். ஸ்பெல்லிங் வேற. வெறும் 5ஆம் மொழி கஷ்டம். மூடப்பட்டதுன்னு அர்த்தம். கவர்னா அது 5ஆம் மொழி அர்த்தம். கற்போம் எல்லாத்தையும் நிச்சயத்தை சேர்க்கும். அவர் வெறும் நிச்சயம் எக்கானம் இல்லை. நிச்சயமே சுத்தமா இருக்கா, நிச்சயமே ஞானியா இருக்கா, நிச்சயமே வெறுப்படுத்தத்தான் மோட்சங்கிறது வேறு, புரிசா அடையவில்லை. இனி அவ்வளவோ சமன்யாதிகத்தை கதல் கதைய சாதகாத்ம பிரதிபாதன. அப்போ அந்த நிலையை நம்ம உணரணையானால் நிஜமான கருத்துவம் நம்மிடத்துல இருந்தா இருக்கும். கருத்துவம் இருக்கிறது புரியாது. அது வாஸ்தவிகமாக சுவாபாவிகமாக இருந்தால் அந்த மோட்சம் வராது. நினைத்தான் ஆத்மன கர்த்தத்வம். அது காட்டியதுனால அது இருக்கிற வரைக்கும் அது கற்றுப்போம். அது மோதத்துக்கும் கற்றுக்கும் இல்லை. அது இந்த கோயில்தான் இருக்காங்க. நீதான் ஜெயிக்கணும் அப்படிங்க. கோயிலுக்கு கற்றுக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் உட்காது ப்ராப்ளம். போகாமலே போயிட்டு விஷயம்னா மாட்டிக்கிறேன். இது 2 தான் விஷயம். சங்கிரகம் நெய்வாதி சம்பிரஷ்ய கற்று நடக்கிறது.
அப்படிங்கிறதுனாலேயே தேவையான நம்மளாம் தெரியாமையும் நான் ரொம்ப எல்லாம் வந்து நெஞ்சில் கை விடுறேன். சைக்கிள் பேலன்ஸ் வந்து நெஞ்சில் கை விட்டு கையை விட்டுருக்காங்களாம் நல்ல உடையும் நல்ல தானாம கிடையாது. அதனால நீங்க விடக்கூடாது. அதுவே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கண்மணிய கர்மைய பற்றி நானே என்னங்கிறத 25 சோறு 4வது எங்காவது ஒரு சோறு மாட்டிட்டு இருக்கு. நான் மாற்றேன் கண்மணிய கர்மைய பற்றி எனக்கு ஏதோ விஷயம். அப்புறம் ஞானேன கண்மணிய கர்மைய பற்றி ஆத்மதர்சனால பின்னாடி எல்லா சோழத்தையும் 5 அத்தியாயங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்காரு. இந்த சோழத்தை விஷயம் சத்தியானே இந்த சோழங்கார் 22 இந்திரியங்களுக்கு வணக்கத்தை அதனால அது மாதிரி நிச்சய முக்கியமாக இருக்குன்னு சொல்றது கூட நிஜமா இருந்தா ஒட்டாது. அத்தியாசம் இருக்கிறதுனால சூப்பரில் போட்டு இருக்கிறதுனால நீதான் கற்றா அப்படின்னு என்ன சொல்லி சொல்லியிருக்கு. 100 இடத்துல போட் பண்ணிருக்க. இது ஒன்றும் இதுதான் ஃப்ரீக்வென்சி போட்டேன். அதெல்லாம் எண்ணிக்கை நாளைக்கு இருக்காங்க. அது என்ன ஐயா கத்தால் இருந்து ஒரு ஆள் இல்ல, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வைலேஷன் கவர்மெண்ட் தான் இப்ப நடக்குது. யாரும் தனியா கேட்டா நான் அப்படின்னு ரெண்டுக்கு சேர்த்து போட்டாங்க. அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச பிரசங்கிதம் தெய்வம் செய்வாங்க சரீரவாமி மனோகிரிய கர்ம பிராரதே நரகம் சமயம் விபரீதம்னா அநேகமா விபரீதம் பஞ்சீதே சத்தியகேசவா 5 பேர் கூட்டணி இருக்காரு. பஞ்சாயத்து இது 5ம் உன்னோடு ஒன்று சேராது. சமப்பிரகாச சொல்லுங்க நம்ம கட்சியை தான் சொல்லுவாங்க. சத்தியம் அவ்வளவு பேர்லாம் பகவான் நம்ம கர்மாயமா நடக்கும். அதுபோல் உபாதி சம்பிரத்த செய்வ ஆத்மனா சம்பிரத்த ஆந்திராக்கப்பட்டார். இது எனக்கு உடனே இதை ஞாபகம் வருதுன்னா எடுத்த உலகத்துல ஓமத்துல பாலத்தாது சம்பிரத்த சம்பிரத்த சமூகம் என்றால் இனவிதவி அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம். அப்படி கிடைக்கல. அப்படி கணக்காகவே கிடையாது. அது அது தமிழ் சொல்லலாம். பாரத்தாழ்ந்த சம்பிரத்த சோகத்தை அறிவிக்கிறதுக்கு நிறைய அப்படிங்கலாம் அந்த சோகம். அப்போ உபாதி சம்பிரத்தம் செய்வ ஆத்மனா கர்த்தத்துவம் போதையி கோத்ருத்வா விசேஷ லாபம் கிடைத்தது. பார்த்து நல்லா புரிஞ்சிருக்கிறோம். பரஸ்மா ரன்யோ ஜீவோ நாம கர்த்தா போக்தாவானியதே. நல்ல தெளிவான அப்புறம் பூர்ண வஸ்து ஆனந்தத்தை தவிர ஒரு கர்த்தாவோ போக்தாவோ கர்மாவோ இல்லை. இதை தெரிவிக்கிறதுக்காக பிரம்மாண்டமன்றி 7 நிகழ்ச்சி தோற்று பிரம்மன் நாம பிரார்த்த மந்திரத்துல காபூலி கேட்டுருக்கோம். என்னென்ன லாங்குவேஜ்ல என்னென்ன காரக சக்திகளை போட்டு சொல்ற அடி நெய் ஊரு ஹோமம் பண்றவன் ஹோமம் பொருளாதார மந்திரம் ஹோமம் பண்ற இடம் நீ ஹோமத்தினால் அடையவே கல்வி அந்த ஹோமம் பண்ணக்கூடிய எல்லாம் இந்த விஷயமாக நீங்க பண்ணினாருன்னா நிச்சயம் சொன்னாதான் ரொம்ப பேர் வருவாங்க போட்டுருக்காரு. ஞான இன்னும் எல்லாம் பாராயணம் சொல்ல வர மாட்டான். அந்த ஹோமம் இந்த ஹோமம் போட்டு பண்றதுக்கு ஒரு விஷயம் எல்லாமே அக்னியில இருக்கா போட்டு போடலாம். தப்பு ஹோமம் எல்லாம் முன்னாடி
ஞானம் யாருமே வேண்டாம், செய்யதான் போகணும் அப்படிங்கிறதான ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு. விவேகினாம் பரஸ்மாதன்யோ ஜீவோ நாமி கர்த்தா போக்தாவா அவிஷயீத இரியதே. அடுத்து சொல்லுக்கு நான் ரெண்டு கிடையாது. இப்போ வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான பாடம். இந்த அதிகாரத்தை நாம எவ்வளவு நாள் வேணா படிக்கலாம். இந்த அதிகாரம் பற்றி முக்கியம்னா அடுத்த அதிகாரம் வரும். வரையேறதுக்கு சம்சாரி கர்த்தா போக்தாரி அவரே வாழ்ந்தாரு. இப்படி கிடைக்கும் இவர் சொன்னா மேல பட்டுன்னா மணி விருப்பமா விருப்ப முடியாது சொல்லுவாங்க. நீ பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தப்பா பண்ண போயிட்டு அதுதான் இத்தனை மணியா பண்ண எல்லாருக்கும் பயமா இருக்கு. இறை வெட்டி கட்டணும், இறை வெட்டி கட்டி பண்ண முடியாது. 10 நாள் காரியம்னா இறை வெட்டி கட்டி பண்ணணும். 11ஆம் நாள்லேருந்து காஞ்சி வெட்டிலாம் கட்டிங்கன்னா ஞாபகம் இருக்குன்னா. ஆனா சில தேசிய சம்பிரதாயத்தில் தாக்கல் தண்ணி இறை வெட்டி நேரம் உதவி கட்டிக்கிறதுன்னு இருக்கு. 5,000 வருஷம் ஏதாவது சொன்னா தண்ணி காலத்துல 15,000 கேள்வி வந்துடும். வேற வழியே இல்லை, இருக்குதான் எல்லாமே இருக்குன்னா 7 உதயம்தான் பரவாயில்லையே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா உடம்பு முடியலன்னா இங்கிலீஷ் தண்ணி பண்ணாலே எப்போதே இங்கிலீஷ் தண்ணி பண்ணி பிடிக்கவே இல்லைன்னா அது உடம்பு வந்துடும். அப்புறம் ஆபத் தர்மங்கள் எல்லாம் சம்பத் தர்மமா நாம எடுத்துக்கிறதுனால வர பிராப்ளம் இருக்காங்க நிறைய. ஞானப்படி ஆத்மா கஷ்டம் நீங்க மாதிரி கல்ல முக்கியமே இருக்கிறதா நான் மிகவே இல்லைங்கிறத என்ன செய்தி. அதனால இவருக்கு கஷ்டாமூக்கான இல்லாத ஆளும் தேவத்தரே இல்லைன்னா அவருக்கே திருக்காட்டம் வந்துருச்சுன்னா இவருக்கு மடியில பார்த்தா மடி உயிர்ப்பாயினேங்கிற மாதிரி கேட்டான். நான் சொல்றேன் கங்காஜலத்தை புரோஷனம் பண்ண கங்காஜலம் அசுத்தமா இன்னும் சுத்தமா. அந்த உதாரணம் வச்சுக்கணும்னால நீங்க பால எழுத விட்ட பால் மேல செய்யறதுக்கு நடிக்க வாங்கிட்டு கேட்டா நீ நிலமும் பாராட்ட வேண்டாம். ரொம்ப கழுத்தே தெரியாம ஆனா பால் எடுத்த விடாதான் செய்யறேன். எங்க எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துடும். இப்போ வரையறது இவர் என்ன சொல்லுங்களா தெரியுங்க. அதே அகர்த்தா போக்தா பூர்ணமானம் பிரம்மந்தான் நீ சொன்னதுனால நீயே அபூர்ண நீ கற்றுக்கொண்டு விதைகள் தாற்பயம் தாங்க. அப்ப கற்றுக்கெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். உலகத்துக்கு என்னன்னு பண்ணிதான் ஆகணும் அப்படின்தான் இருக்குது. நீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுத்தது. வரையறது சம்சாரி கர்த்தா போக்தாக்கு பிரசித்தியேதா பரஸ்மாரண்யே சிதிமான் ஜீவன் கர்த்தா வித்யாரங்காவரிக்கோனஸ்யா. அப்படி சொன்னா அப்படி கேட்கறான், அப்படி சொன்னா அப்படி கேட்கறான். நம்ம புத்தி அப்படி அருமையான இடம். இதெல்லாம் கீழே நடந்திருந்தாலும் இங்க ஸ்பெஷலா இருக்கு. அதித்யா பிரதிபஸ்தாபிதத்வா தத்துவோ புரியாத நிலையில தத்துவங்கள் இருக்கு. புரிந்த நிலையில இது எப்படி இருக்கு. நமக்கு சின்ன வயசுல பட்டாசுரங்கிறதுக்கு எவ்வளவு புரியாதமும் எவ்வளவு ஆசையும் எவ்வளவு கஷ்டமும் இருந்து அப்பாட்ட வாங்க தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் சரி அதை வாங்கி வச்சுன்னு கையை ஒரு 50 ரூபாய் டாக்டருக்கு தருவது. இந்த கைகட்சி இந்த ஆனந்தத்தை நினைச்சு பார்த்தா என்ன ஆனந்தம்னு உங்களுக்கு புரியுது. அப்பா சொன்னா 2,500 ரூபாய்க்கு பட்டாசு வச்சு காய்ச்ச கையாகிறது ஒரு கட்டை வாங்கி போட்டுறாங்க. ஒரு பட்டம் வாங்கிட்டீங்களா என்ன உங்களுக்கு ஏறிக்க மாட்டேங்க. ஏறாது ஏறாது உங்களுக்கே 20 வயசு நானாத்தான் ஏறும். இந்த உதாரணம் நான் கண்டுபிடிச்சு வச்சா. அதனால ஞானி ஆனப்புறம் எப்படி இருக்குங்கிறது ஞானி ஆனப்புறம் தான் புரியும். தாத்தா பட்டா சொல்லணும்னு ஆசைப்படாம அந்த குழந்தைக்கு புரியாது. அந்த குழந்தைக்கு எப்படி கேட்டு வச்சா ஒரு ஆனந்தம் வருதுங்கிறது உங்களுக்கு அந்த குழந்தையா கிடைச்சி புரியுமே வயசான தெரியாது. சில வயசுகள் வயசான வெளியில்னா அது வேற. அந்த கேட்ட இங்க உதாரணமே எடுத்துக்கூடாது. அனுதாரணமான விஷயங்கள் அவசியமான ஆக்காங்க. நமக்கு நானே டெஸ்ட் பண்ணிக்கணும்னா நீங்க ஏதோ ரொம்ப ஆசைப்பட்டாலோ அது ஒரு வயசானதுக்கு அப்புறம் வேண்டான்னு கொண்டு போயிட்டாங்க. இதான உலகத்துடைய விஷயம். விவேக வைராகியத்துக்கு வேறே போகணும். ஆக பணம் உள்ளதோட எல்லாருக்கும் எல்லா தயாராக அது பிரபுஜிதா யாருன்னா தனாதிமான ரசிகா புத்திராதிமான ரசிகா பிதாதிமான ரசிகா தாராதிமான ரசிகா அதெல்லாம் அப்புறம் யாரு கிரகத்தன்ல தனாதிமானவான் கிரகத்தா
இது கோல்டன் லெட்டர்ல எழுதி கையில் வச்சுங்க எல்லாருக்கும். அதை எப்படி கொடுக்கணும் கோல்டன் லெட்டர்னா கோல்டு அங்க வச்சுக்கிறாங்க. இவங்க நல்ல கொடுக்குறாங்க. தங்கம் கிடைக்குங்க. ஏன்னா பழைய மண்காலெல்லாம் தங்கமே தந்துருக்கு. அடுத்து என்ன பண்றது ஏதோ படி பண்ணியாங்க. அவித்யாபுத்திவஸ்தாவிதோ அவித்யாவஸ்தாயாம் கர்த்திருத்தே தரிசயித்வா. அது என்ன அவஸ்தைன்னா அதுக்கப்புறம் வித்யாவஸ்தாயாம் நீங்களே குழந்தை அவஸ்தையில பட்டாசு சந்தோஷப்பட்டு நீங்களே ஒரு யுவாவஸ்தையில விருந்தாவஸ்தையில சந்தோஷப்படல. சந்தோஷப்படுறேன்னா சந்தோஷப்படுறதுனா அது இடம் ஒரு எவ்வளவு சொத்து. அந்த நேரம் வந்து அது போல மட்டும் இல்லை. சொப்பன ஜாகிரதம் சொப்பனத்தை ஜாகிரதான விஷயங்கள் தெரிந்து ஜலதோஷம் மாதிரி விஷயங்கள் எப்பவுமே முன்னூற்றி உபயோகப்பட்ட மூங்களுக்கு வசதி கை கொண்டு நாம ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா தேவையான்னு கேட்டேன். 7 நாள்ல தேவையான வீட்டுல தேவையான ரெண்டு முறைகள் லாங்குவேஜ் மாறிடுச்சுதான் டாக்டரேட் சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் பிரிசாக எனக்கு அப்பப்போ டாக்டரேட் பண்ற அக்கேஷன் நான் தெரிஞ்சுட்டு அதனால இப்படி சொன்னாலும் அவசியம் ரெண்டு ஒண்ணுதான். அப்போ பார்த்தா இந்த அவஸ்தையில யாரோட தொடர்பு இருக்கு? நமக்கு மெயினோட தொடர்பு இருக்கு. மெயினோட ஒண்ணுங்கிறதான ஒரு இருக்கு. இது இல்லாததான் ஒரு நிலையில ஞானத்துல வரதுதான் ஞானம் வரதுக்கு ஒரு வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அங்கே இந்த உபாதி சம்பந்தம் இல்லாத போது ஆனந்தமா இருக்காரு. சுசுப்தி எடுத்தாரு. ஜாகிரதையோ ஆத்மனையே உபாதி சம்பர்க்கம் கற்றுவாரிசிரமம் கற்றுவாரி இருக்காருங்க எடுக்கணும். சிரமம் ஒரு மரம் வீட்டு அதுக்கு ஒரு நேரம் ஏமா பறக்கிறது நினைச்சாலும் வெளில உட்காந்து இருந்த மாதிரி நிம்மதி இருக்காரு. நியாயம் சொன்னா என்ன சொல்றது? ஆப்தகாமம் ஆத்மகாமம் அகாமம் ரூபம் சௌகாந்தரம் விசாரத்திய இது பெரிய இடம். வேதாரண்யத்தோடு இங்க வேற பெறுவார். ஏஷாச்ச பரமானது ஏஷாச்ச பரமாசந்தம் ஏஷோச்ச பரமோரோக ஏஷோச்ச பரமானந்தா. எந்த கிடைக்கிறதுனால தீபா வராமல் இருந்தாலும் இருக்கட்டும் தான் நான் இருக்கலாம் மாட்டேன். ஒரு டைம் ஒரு விசுவாசம். அப்போ இந்த நிலைதான் உண்மையான நிலை. அப்போ இவர் மோட்ச சுகத்தை அனுபவிக்கிறது. இதெல்லாம் பூகர்கார எதாவது கஷ்டோகையா சொல்றாரு. என்ன சம்பந்தம்? தட்சணை போல் இரண்டும் தான் விளக்குது. இப்ப நான் என்ன சொன்னேன் நோய்க்காக 20 நிமிஷத்துல இதே விஷயத்தான் பூகர்கார எதாவது கஷ்டோகையா சொல்றாங்க. இந்த ஒரு தமிழ் அதுபோல சதேதராக ஆச்சாரியா வாக்கியம் இதெல்லாம் சதேதராக ஆச்சாரியா எக்ஸ்பிளைன் அவர்களுக்கு கான்செப்ட்னு எந்த பண்ணுறாரு. இந்த வார்த்தை இதுதான் இருக்கு. இது மாதிரிதான் நம்ம சோதனை பண்ணுறோம். பரவாயில்ல தெளிவார்த்தைதான் பிரச்சனை. இது எங்க வருதுன்னா வாத்தியாருக்கும் அல்ல வாத்தியாரோட வாத்தியாருக்கும் அல்ல அப்படி பண்ணவே இல்லை. ஞானியா இருக்கிறவருக்கு அப்படி ஞாபகம். நான் உற்பத்தி ஞாபகம் நினைக்கும் தொடர்ந்து ஞாபகம் இருக்க. எதை நெற்றியான எல்லாம் வருமோங்கிறது சில இடத்துல நான் ரொம்ப டெக்னிக்கா பார்த்துருக்கேன். அது ஒரு பெரிய இது இல்லை. அதாவது கட்டாயம் இருக்கணும் எல்லா விஷயம் ஞாபகம் சொல்லவில்லை. நம்ம மனதினுடைய
ஆச்சரியமான சக்தி கருத்துல சரீரதாக ஆச்சாரியனா எதாச்சு தட்சோகயசாயி சரீரதான அப்பா அப்படிங்கிற உணவு சொல்றது. இதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகும். இங்க பாருங்க இந்த ஸ்லோகத்துல யதாச்ச தட்சோகயசா யதாச்ச தக்ஷா உபயசான் நாலு பதம். அந்த வார்த்தை வந்து படிதா பெரும்பாலும் படிதா என்ன அர்த்தம்? அர்த்தம் தூ என்ற நீரில் ஜா என்ற வார்த்தை வந்திருக்கிறது அர்த்தம். படிதா வார்த்தை தூ என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வபட்சத்தை கண்டிக்கிற சூத்திரங்கள் எல்லாம் தூ உள்ளது அப்படின்னாதான் கண்டிக்கிறது. எங்க வார்த்தையா யாராவது தூ அப்படின்னா ரொம்ப தமிழ் சத்தம் விசப்தேன பூர்வபட்சமும் வியாபத்தியத்தை எத்தனை கூட்டு 15-20 அப்போ தூன்னு சொல்ற சமயத்துல தான் சொல்லிட்டார் சூத்திரக்காரர். இதுக்கு ஒரு வியாக்கியானம் தேவைப்படுறது சாட்சிய பிரசன்னம் ஸ்வத்தேஜாயம் சாதாரண பண்ணினா குழப்பம். நைவம் மந்திரியம் சுவாபாவிகமேவ ஆத்மன கர்த்தம் அந்நே லோகே வாக்கியாயி கர்ணஹஸ்தா கர்த்தா ஸ்வகிரம் பிராப்தா விமுக்த வாக்கியாயி கர்ணஹ ஸ்வத்தோ நிர்வத்தோ நிர்வியாபாரः ஏவம் அவித்யா பிரசுப்தாவித தைத சம்ப்ரஷ்டः ஆத்மா ஸ்வப்னஜானிதாவஸ்தயோः கர்த்தா பவதி சமாபுரத்தை ஸ்வமாத்மான் பரம் பிரம்ம பிரேஷ்ய பரம் பிரம்ம பிரேஷ்ய விதமா இல்லாத சண்டைக்கு எல்லாம் இடையில பரம் பிரம்ம பிரேஷ்ய விமுக்த காரியகரண சங்காத அகர்த்தா புதி பவதி சம்பிரதாயாவஸ்தாயாம் ததா முக்கியவஸ்தாயாம் யதா சம்பிரதாயாவஸ்தாயாம் ததா முக்கியவஸ்தாயாம் வாக்கியம். ராமாயணத்தில் சமுத்திரைவ ரத்னாயங்கள் சர்வஸ்தி ராமாயணத்தில் என்ன வேதபிரமணன் வேதந்தான் வேதாந்தம். அப்போ யதா சுகுப்தோ ததா முக்தம் கிடைத்தான டிஃபரன்ஸ் மைனஸ் அஜானம். ஞானம் வந்து அஞ்ஞானம் போகல உபாதி எடுத்துக்கலாம். நான் நிறைய கோவில்களை சொல்லியிருக்கேன். உதாரணம் கண்ணாடிகள் ஆடும் போது கலர்கலரா இருக்கும் போது இந்த பாட்டிலே பேசலாம் இருந்ததுன்னா ஞானம் வந்து போகலாம். அத்தனை கண்ணாடி எடுத்து அண்ணங்கள் வச்சு தூங்களை பயனில்லாம பண்ணினால் இது நம்ம தூக்கத்து தியானம். இதை நல்லா முடியலாம். உபாதிய கணக்கினங்களுக்கு நிம்மதியாயிருக்குதான் அபயப்பிராப்தி என்பது கண்ணாடி இருக்கும் பொழுதே ஆடலை என்ற ஞானத்தினால் பயம் இல்லாமல் இருப்பதும் பயம் இல்லாமல் இருப்பது இல்ல ஞானத்தினால் இல்லை உபாதி விலகினத்தினால நாம் ஆனந்தமா இருக்கிறது. உபாதி விலகினத்தினாலேயா ஞானத்தினாலேயா? விருப்பத்திரமா இருக்கிறது உபாதி விலகினத்தினால. உபாதி இருக்கிறது உங்களுக்கு கொடுக்குற வருது. உபாதியை கம்ப்ளீட்டா விலகிறது நம்பிட்டவங்க சீட்டிலேயே கண்ணாடி பர்மனண்டா எல்லாருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கொண்டு விட்டுனா நீங்க கண்ணாடியில எங்கும் ஆடினாலும் நான் ஆடலை ஞானத்தோடு பிரவேசம் எப்படி இருக்கிறது? எட்டோடு எப்படி சொல்ல முடியும்? கண்ணாடி எட்டோடு ஒரு பயம் இல்லாம சொல்ல அப்படியே அப்படியே அப்படிங்கிறது எங்க இருக்கு? சம்பிரதாயாவஸ்தாயாம் யதா பரம்பிரம்ம பிரேஷ்ய சுகி பவதி. நான் சென்டென்ஸ் சொல்றேன். பரம்பிரம்ம பிராப்தி யதா ஆத்மா சுதுப்தோ சுகி பவதி ததா முக்கியவஸ்தாயாம் அவித்யா சாந்தம் வித்யா பிரதீபேன விசூய. இதற்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவித்யா என்ற ஏட்டை கண்ணாடி ஆடும் பொழுது நான் ஆடுகிறேன் என்ற அவித்யை
நான் இல்லை என்ற ஞானத்தினால் விதூய இருக்கும்படி வேண்டாம். இந்த சித்தாந்தத்தை வெளிப்படும் அவித்யாசாந்தம் பிரதீபேன விதூய ஆத்மைய கேவலம் நிர்வகி பவதி. ஞானம் இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா சட்டதிஷ்டாந்தத்தை ஏகாவதாம் சட்டதிஷ்டாந்தம் நீ மொழி எப்படி தெரிகிறது அபிதானம் சொல்ற